ஹலோ காய்ஸ், எல்லோரும் கேட்டுட்ருக்க மாதிரி நம்ம வீட்டை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வீட்டோடைய ஃபுல் வியூ. நாங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா திண்ணை மாதிரி வச்சுருக்கோம் உட்கார்றதுக்கு. இது நம்ம கேட்டு. கேட்டு ஓப்பன் பண்ணி போனால் சின்னதாக சிட் அவுட்டு. இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தா செப்பல் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கோம். இங்கிட்டு சைடில் போனால் நாங்கள் சிலிண்டருக்காக வச்சுருக்கோம். இன்னும் அதை செட் பண்ணலை. அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து சிலிண்டர் செட் பண்ணுற ஏரியா. இங்கிட்டு மோட்ருலாம் ஃபிட் பண்ணி அதுக்கு கபோர்டு போட்டிருக்கோம். இதுதான் நம்ம வந்து கதவுடைய ஃப்ரண்ட் வியூ. இங்கே சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம கதவில் வந்து மேலே ஆயத்தில் குறிச்சி எழுதியிருக்கோம். கதவு திறந்தோடனே ஹாலில் இருந்தே பார்த்திங்கன்னா முன்னாடியே டைனிங் ஏரியா. நாங்கள் இன்னும் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. இங்கிட்டு கிச்சன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எது நல்லா இருக்குது, இதில் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் எல்லா கரெக்ஷனும் சொல்கிறீங்க. இங்கே ஓடிஜி வரணும், இன்னும் செட் பண்ணல. ஒவ்வொரு பாட்டாக வந்து சொல்லணுன்னு தான் ஆசை. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன ரூமு. 10க்கு 10 தான் இந்த ரூம் அளவு. என்னுடைய சின்ன பையனுக்காக அவரோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. இங்கிட்டு வந்து மேலேயும் கீழேயும் வந்து கபோர்ட் பண்ணிட்டுருக்கோம். இந்த சைடு வந்து பாத்ரூமு. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு இல்லாமல் பொதுவாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். என்னடா பாத்ரூம்லாம் சரி, இதுவும் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும்ல. இது ஸ்டாண்டிங் வாஷ் பேஷின். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தொழுகை ரூம் வச்சுருக்கோம். இதுதான் எனக்கு வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஏரியா. மனசுக்கு ஒரு நிம்மதி, அமைதி. நானும் வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் கோட்யார்டு. இங்கிட்டு ஃபுல் வியூ. இதுக்கப்புறம் வந்து நம்ம மாடி பார்க்கலாம். இன்னர் ஸ்டெப் தான். ஸ்டெப் ஏறும் போதே வாலை எம்டியாக விட வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அதுலேயே பெயிண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே என்னுடைய பெரிய பையனுடைய ஐடியா தான். ரொம்ப ஒவ்வொன்றா திங்க் பண்ணி செஞ்சது. நானே வந்து ஸ்டெப்ஸை ஏறும்போது இவ்வளோ தூரம் இருக்கும்னு நினைக்கல. ஒவ்வொரு டைமும் ரிலாக்ஸாக நான் ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எப்போவுமே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏறுற மாதிரியே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே விண்டோ டைப் வச்சுருக்கோம். இந்த விண்டோ வந்து வென்டிலேட்டருக்காக வச்சது. படியிலேருந்து ஏறினோடனே ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஜன்னலில் வந்து சிட்டிங் லெட்ஜ் வச்சுருக்கோம். கொஞ்சம் உட்காந்தா ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ரூமுக்கு வந்து கபோர்டை ஒர்க் பண்ணியிருக்கோம். செல்ஃப்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த சைடு வந்து அட்டாச்சு டாய்லெட்டு. இன்னும் கபோர்ட் ஒர்க் ஃபினிஷ் ஆகலை. ஹேர் ட்ரையர், ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே சுவிட்ச் போர்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நீச்சல்லாம் வந்து ரொம்ப இப்படி தான் வேணும்னு கேட்டே நாங்கள் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா சிட்டிங் லெட்ஜு, உட்காந்து குளிக்கிற மாதிரி ரொம்ப கேட்டு வந்து செஞ்சது. மேலே ஷவரு, வாஷ் பேசன். இதில் வந்து சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். தண்ணி வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டா போகாது.
திரும்பவும் அந்த நாட்டை மேலே தூக்கி விட்டா தான் போகும். இது நல்லா இருந்தது. இப்போ இந்த சைடில் இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த விண்டோ வந்து நல்லா கொஞ்சம் பெருசு. இது வந்து பெரிய பையனுடைய ரூமு. அதனால அவங்க கேட்ட மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக. இந்த சைடு அதே மாதிரியே கபோர்டு ஒர்க் இவங்களுக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கபோர்டு ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹேங்கர் அதிலே கொடுத்துருக்கோம் உள் சைடு. இங்கேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் தான். நீச் இவங்களது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இது வாஷ் பேஷனும் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கும் கலர்லாம். இவங்க டாய்லெட்டில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா 2 இதாக கொடுத்துருப்போம். ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்தது. இதுலேயே வந்து இன்னும் ஒர்க் இருக்குது, கிளாஸ் போடுறதெல்லாம். இதை விட்டு வெளியே வந்தால் இந்த சைடு 2 ரூமுக்கும் நடுவில் வந்து பால்கனி. அங்கே எதுவும் இன்னும் ஃபிட் பண்ணலை. இங்கே முன்னாடியே வந்து அயனிங் போர்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். அதை பண்ணியிருக்காங்க. இங்கே ஆரோ வாட்டர் மாடியிலையும் தண்ணி வேணுங்கிறதுக்காக மேலேயும் ஒன்று ஆரோ வாட்டர் ஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே கிரில் ஒர்க் இன்னும் இருக்குது. அதில் இடையில வந்து கிரில்லு வரணும். அது இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. எங்கள் பால்கனியுடைய ஃபுல் வியூ இது. நல்லா சுற்றிலும் மரங்கள் தான். இப்போ காற்று சீசன்னால் எங்களால் நிற்க கூட முடியல, அப்படி காற்றடிக்குது. பால்கனிலேருந்து பார்த்தா ரோடு தெரியும். இந்த ரோட்டோட போனோம்னா பைபாஸ் போகலாம், திருச்சி பைபாஸு. நல்லா காற்று செமையாக அடிக்குது, நிற்க கூட முடியல. இந்த சைடெல்லாம் மனை பிரித்து போட்டிருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது. மேலே இருக்கிற லிவிங் ரூமில் வந்து இந்த பக்கம் வந்து லைப்ரரி வந்து செட் பண்ணணுன்னு தான் ஆசை. அதை வந்து அதுக்காக இந்த கப்போர்டு விட்டுருக்கோம். எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 2nd ஃப்ளோர் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.